இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் அம்ரித் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளுக்காக 554 ரயில் நிலையங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இவை இல்லாமல் 1500க்கும் மேற்பட்ட இடங்களில் புதிய மேம்பாலங்கள், அண்டர்பாஸ் என்று சொல்லப்படுகின்ற மக்களுக்கு பயன் தரக்கூடிய போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் என்று பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்காகவும் இன்று அடிக்கல் நாட்டி பல்வேறு இடங்களில் அந்த பணிகள் நிறைவுற்றதை தொடர்ந்து அதை திறந்தும் வைத்திருக்கிறார். அவர் இதையெல்லாம் தொடங்கி வைத்துவிட்டு உரையாற்றுகையில், நாட்டிலே மிக அதிகப்படியாக 2 லட்சம் கோடிகளுக்கும் அதிகமாக ரயில்வே துறையிலே முதலீடு செய்யப்படுகிறது, அதற்கென்று மேம்பாட்டு பணிகளுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டு, இம்மாதிரியான அம்ரித் ரயில் நிலையங்கள் நாடு முழுவதும் உருவாக்கப்படுகின்ற பொழுது அந்தந்த பகுதியினுடைய வரலாற்று கலாச்சார பதிவுகள், அந்த சிறப்புகளை ஒட்டி அந்த ரயில் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றது என்று கூறிவிட்டு, இதேபோல ஒவ்வொரு ரயில் நிலையங்களிலும் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் என்கின்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்தந்த பகுதிகளில் உருவாக்கப்படுகின்ற பொருட்களுக்கு அந்தந்த ரயில் நிலையங்களில் கடைகள் வழங்கப்பட்டு, மிக குறைவான கட்டணத்தில் கடைகள் வழங்கப்பட்டு, உள்ளூர் பொருட்களுக்கான வியாபாரத்துக்கான புதிய வாய்ப்புகளும் இந்த ரயில் நிலையத்தின் வாயிலாக கிடைக்கப்பெறுகிறது. இவ்வளவு அதிகமான முதலீட்டின் காரணமாக சாதாரண மக்கள் தொடங்கி பல்வேறு சிறப்பு நிலை வல்லுநர்கள் வரை ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல விமான நிலையத்தினுடைய வசதியோடு ஒரு சர்வதேச தரத்திலே நம்முடைய நாட்டினுடைய ரயில்வே நிலையங்கள் அமைக்கப்படுவதை பற்றி பெருமையாக குறிப்பிட்டு, நாம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்கின்ற இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு இம்மாதிரியான திட்டங்கள் பெரிதும் இந்தியாவிற்கு உதவி செய்யும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். கோவை வடக்கு ரயில் நிலையத்தை பொறுத்தவரை மிக நீண்ட காலமாக இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இப்போது அந்த கனவு நிறைவேற துவங்கி இருக்கிறது. கோவை வடக்கு ரயில் நிலையத்தின் இருபுறமும் போக்குவரத்து வழிகள், இதற்கு முன்பாக ஒரே ஒரு வழி இருந்தது. இப்போது மேட்டுப்பாளையம் ரோட்டோடு இணைக்கக்கூடிய வகையிலே கோவை வடக்கு ரயில் நிலையம் மேம்படுத்தப்படுகிறது. இவை இல்லாமல் பயணிகள் அங்கு உட்காருவதற்கான இடவசதி, லிப்ட் வசதி, மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வசதிகள், இங்கு உருவாக்கப்படுகின்ற அத்தனை ரயில் நிலையங்களிலேயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த வசதிகள் அனைத்து ரயில் நிலையத்திலும் உருவாக்கப்படுகிறது. நம்முடைய கோவை வடக்கு கோவை ரயில் நிலையத்தில் கூட முன்னால பார்க்கிங், கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனங்களுக்கான நிறுத்துமிடம், 4 சக்கர வாகனங்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடம், ஒட்டுமொத்தமாக சுமார் 12 கோடி ரூபாய் செலவிலே இந்த ரயில் நிலையம் மேம்படுத்தப்படுகிறது. இதனால் இந்த கோவை மாநகரத்தினுடைய குறிப்பாக ரயில் ஜங்ஷன், கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனுடைய அந்த நெருக்கடி என்பது குறைக்கப்பட்டு, பக்கத்தில் இருக்கின்ற வடக்கு ரயில் நிலையமும் மேம்படுத்தப்படுவதன் காரணமாக ஒவ்வொரு பகுதியும் இப்போது வளர்ச்சியடைந்த நகரத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே இந்த கோவை வடக்கு ரயில் நிலையம் என்பது இந்த பகுதியினுடைய மக்களுக்கு இங்கேயே நிறைய நிறுத்தங்கள் ரயில் கொடுத்திருக்காங்க. இதன் வாயிலாக மிக நீண்ட காலமாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதற்கு கோவை தெற்கு தொகுதி மக்களுடைய சார்பாகவும் கோவை மாவட்ட மக்கள் சார்பாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம். டெஃபினட்டாமா என்னென்னவெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவைப்படுதோ, நான் கடந்த மாதம் ரயில்வே துறை அமைச்சரை சந்திச்சு பேசும்போது அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ அம்ரித் ரயில் நிலையத்துல போத்தனூர், கோவை வடக்கு, மேட்டுப்பாளையம் இதெல்லாமே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல டெவலப் பண்றோம். இது இல்லாம கோயம்புத்தூரோட ரயில்வே ஜங்ஷனை புதுசா ரீடெவலப் பண்றதுக்கான திட்ட பணிகளுக்கும் அதனுடைய ஆரம்ப கட்ட பணிகள் நிறைவடைந்திருக்கு. அதனால எப்ப வேணும்னாலும் அந்த திட்டம் அறிவிக்கப்படலாம். அப்படி வந்துச்சுன்னா எப்படி மத்திய பிரதேசோட ராணி கமலாவதி ரயில் நிலையம் இருக்கோ அதே மாதிரி கோயம்புத்தூருக்கும் ஒரு சர்வதேச தரத்தோடு மிகப்பெரிய ரயில் நிலையம் நம்மளுக்கு இங்க உருவாக்கப்படும். அந்த அக்கா கிட்ட முடிச்சாரு. கரெக்ட்.
எஸ், டெஃபினட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் இவ்வளவு தூரம் இத்தனை பணிகள் செய்யறோம். ரயில் அந்த தண்டவாளங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு அடிஷனல் ட்ரெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இப்ப நிறைய நெருக்கடி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நிறைய ரயில்களை இங்க கொண்டு வர முடியல. சோ இந்த பணிகள் எல்லாம் நிறைவேறும் போது நம்மளுக்கு இன்னும் அதிகமான வசதிகள் இங்க உருவாக்கப்படும். டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். இப்போ சட்டமன்ற அலுவலகத்தில் இந்த ஐஎஸ்ஓ சான்றிதழ் வாங்குறது நிறைய சமூக வலைதளங்கள் விமர்சனம் ஆகிட்டு இருக்கு. 1000 ரூபா கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே திருப்பால் இப்படி தான் வாங்கியிருக்காங்க. அது மாதிரி தான் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் அந்த விமர்சனங்களை வச்சிருக்காங்க. ஒரு சில அரசியல் கட்சிக்குள்ள அதை பத்தி தெரிவிச்சிருக்காங்க. நான் அதுக்கு எப்படி பதில் சொல்ல விரும்புறேன்னா, எந்த நிறுவனம் ஐஎஸ்ஓ கொடுப்பதற்கு தகுதியாக இருப்பது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த நிறுவனத்தை என்னுடைய அலுவலகத்திற்கு அனுப்புங்க. 6 ரயில்கள் கோவை ரயில் நிலையத்துக்கு வராம போத்தனூர் வழியாக செல்வது கேரள பயணிகளை சமாதானப்படுத்துவதற்காக தான். இங்க வரதுனால 40 நிமிடம் தாமதமாகுது. அதனால தான் நேரம் அந்த வழியில் அனுப்புறாங்க. இல்ல, அதுதான் இந்த ரயில் நிலையத்தோட மேம்பாட்டு பணிகள் அப்படிங்கிற சிரமத்தின் காரணமாக டெக்னிக்கல் விஷயத்துக்காக தான் இது இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டி இருக்கு. இது சரியானதுக்கு அப்புறம் நிச்சயமா இதை விட அதிகமான ட்ரெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்தே பாரத்துக்குள்ள 2வது ட்ரெயின் பெங்களூருக்கு நம்மளுக்கு கொடுத்தாங்க. இப்ப அடுத்த கட்டமா திருவனந்தபுரத்துக்கு நான் கோரிக்கை வச்சிருக்கேன். அதனால அவையெல்லாம் காலம் அப்படியே வர வர அதெல்லாம் நிறைவேற்றப்படும். இப்போதைக்கு ரயில்வே அது தற்காலிகமானது தான் சொல்லியிருக்காங்க. நிறைய ரயில் கேரளா மார்க்கமா ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்குமா, ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு அந்த கான்ட்ராக்டர் வெளியில எழுதியிருப்பாங்க, இத்தனை நாளுக்குள்ள அதை முடிக்கணும்னு சொல்லி. எல்லா பணிகளும் விரைவா நடக்குது. நிறைய ரயில் கேரளால இருந்து இயக்குறாங்க. கோவையில இருந்து ரொம்ப வருஷமா கோரிக்கை வச்சிருக்காங்க. அது சம்பந்தமா இல்ல, அதுதான் நான் சொல்றது. இந்த மேம்பாட்டு பணிகள் எல்லாமே நடக்க நடக்க நம்மளுக்கு இடம் கிடைக்க புது ட்ரெயின்ஸ் இங்க வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த கோவை பொள்ளாச்சி அகல ரயில் பாதை போட்டதுக்கு அப்புறமா தென் மாவட்டங்கள் ரயில் இல்லை அப்படின்னு கோரிக்கை அதே மாதிரி இரவு நேர ரயில் இதையும் மத்திய ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட பேசினேன். இது ஒவ்வொன்றையும் அந்த துறை அதிகாரிகளோட பேசிட்டு விரைவில் இதுக்கு தீர்வு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மாலை செய்யாமல் தேர்தல் நேரத்துல ரயிலோட அறிவிப்புகள் செயல்பாடுகளா வரும்னு சொல்லி எதிர்க்கட்சிக்காரங்க இல்லைங்க, எப்படி இருந்தாலும் வருஷம் முழுக்க அதை செஞ்சுட்டு தான் ஆகணும். இப்ப அம்ருத் ரயில் நிலையத்துல போத்தனூர் ரயில் நிலையத்துக்கான பணிகள் கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடியே பண்ணோம். இது அடுத்த கட்டமா வருது. ஆனால் ஒவ்வொரு கட்டமாக இதை அரசாங்கம் செயல்படுத்துது. இது மட்டும் இல்ல, இந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வந்தே பாரத் முதல் ட்ரெயின் எப்ப வந்தது? எலெக்ஷன் நேரத்திலேயே வந்தது. அது 6 மாசம் ஆச்சு. அதனால கவர்மெண்ட் ஒவ்வொன்றும் டெவலப் ஆக ஒவ்வொன்றும் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அரசியலுக்கு பண்றோம், தேர்தலுக்காக பண்றோம் அப்படின்னா நீங்க எதை வேணும்னாலும் அரசாங்கம் செய்யறது அது தேர்தலுக்குன்னு எடுத்துக்கலாம். மாற்றுக் கட்சியிலிருந்து நிறைய பேர் பாஜக சேர வைக்கிறாங்க. இதுக்கு பின்னணியில பணம் பேரம் நடக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. எங்கள் கட்சியில் இணைபவர்கள் அத்தனை பேரும் எங்கள் கட்சியினுடைய கொள்கைகளை பிடித்து, எங்கள் கட்சி எப்படியெல்லாம் புதிதாக வரக்கூடியவர்களுக்கு கூட அதிகமாக வாய்ப்புகளை வழங்குகின்றது என்று பார்த்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சி நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறது என்கின்ற உன்னதமான உணர்வோடு வருகிறார்கள். எங்கள் கட்சியிலே பல்வேறு நபர்கள் இணைவதை பார்த்து அதை பொறுக்க முடியாமல் சொல்கின்றவர்கள் தான் இந்த மாதிரி பண பேரம் இல்ல வேற ஏதாவது பேரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக மக்களுக்கான கட்சி, நாட்டு தேசத்தை ஊக்குவிக்கிறதுக்கான கட்சி, வளர்ச்சி சொல்றீங்க, எல்லாம் ஓகே. ஆனா மக்கள் பிரதிநிதிகளை இந்த தேர்தல் நேரத்துல கட்சி மாற்று இதுல இருக்கிறது எந்த மக்கள் பிரதிநிதிகள் அதுக்கான பதில் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, ஏன் கட்சியில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு. இந்த நேரத்துல நாங்க இழுக்கிறோங்கிறீங்களா? ஏங்க, ஒரு மக்கள் பிரதிநிதி கூட இழுத்துட்டு வந்துட முடியுமா? அவங்களா சொந்தமா முடிவு பண்ணாம நாங்க போய் இழுத்துட்டு வர முடியுமா? நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை கூட இழுத்துட்டு வர முடியாது. நம்ம போய் தலைவர்கள் இழுத்துட்டு வர முடியுமா? அவங்களுக்கு இந்த நேரத்துல பிஜேபியோட வந்தா சரியா இருக்கும்னு தோணுது. ஏன் தோணுது? அவங்க இருக்கிற கட்சி அவங்களுக்கு சரியில்லை. 1. 2வது, அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் பாஜக ஆட்சிதான் மிக உறுதியாக தெரிகிறது. இவங்களோட இணைஞ்சாதான் நம்ம அரசியல் லட்சியங்களை நிறைவேற்றப்படுங்கிறது அவங்களுக்கு உணர்ந்திருக்காங்க. அதனால வாய்ப்புகள் கொடுக்கிற இடம், அடுத்த கட்டமாக வருங்கால இருக்கிற இடம் எங்க இடம் தான். மேலும் இன்னைக்கு மாலை 5 மணிக்கு முக்கிய தலைவர்கள் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு தலைவர் சொல்லியிருந்தாங்க. மணி எவ்வளவு ஒன்றையாச்சு? 5 மணிக்கு எத்தனை இருக்குது? அவ்வளவுதானே. உங்களெல்லாம் இல்லாம நாங்க சேர்த்து போறோம். உங்களெல்லாம் வச்சிட்டு தாங்க நாங்க சேர்த்துவோம். அவர் எத்தனை அடி உயரத்தில் இருப்பார்? அவர் எந்த நேரத்தில் வேஷ்டி கட்டுவார் இல்ல புடவை கட்டுவார்? இதுக்கெல்லாம்
பதில் சொல்ல முடியுமா? போருங்க இன்னொரு ஒரு 4 மணி நேரம் தானுங்க. உங்களை எல்லாம் வச்சுட்டு உங்க முன்னாலதான் எல்லாமே நடக்கும். மக்கள் பிரதிநிதிகள் அவங்களா வரதா சொன்னீங்க. விஜயதரணி பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து காங்கிரஸ்ல ஒரு விமன்ல வந்து ஒரு ஃப்ளோர் லீடரா கொடுக்கல, அது அதே போல தேசிய தலைமைக்கு வந்து மகளிர் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அவங்க பாஜக வந்துட்டாங்க. ஒருவேளை நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினரானால் நயினா நாகேந்திரனுக்கு பதிலாக அவர் ஃப்ளோர் லீடராக வாய்ப்பு இருக்குமா, அல்லது அவங்க தேசிய பொறுப்பு எது கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா அது கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு அவங்க வெளியில வருது. அதாவது இன்னைக்கு தேதியில அவங்களுக்கு காங்கிரஸ்ல இருந்த இடர்பாடுகளை சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எங்க கட்சிக்கு அவங்க இப்ப வந்துட்டாங்க. இப்ப அவங்க வந்து அடுத்த கட்டமா அவங்களுடைய உழைப்பு திறமை இதற்கெல்லாம் தகுந்த அங்கீகாரம் வந்து இந்த கட்சி கொடுக்கும். அது ஃப்ளோர் லீடரா இல்ல அடுத்ததா இல்ல வந்து இதை விட அதிகமா பெரிய பதவிகள் எல்லாம் எங்க கட்சியில இருக்குது. அதையும் கூட நாங்க கொடுக்கலாம். அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க. மக்களுக்கான பொறுப்புகளுக்காக விலகி வர்றது சரியா? அதாவது மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் புதிய ஒரு பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம மக்கள் பிரதிநிதியாக தங்களுடைய கடமைகளை அந்த இடத்தில் சரியாக செய்யவில்லை என்கின்ற ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக பிரச்சனையின் காரணமாக கூட வரலாமே. அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. எப்படி இப்போ விளவங்கோடு இப்போ காலியாயிடுச்சு, மறுபடியும் அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கப்படுமா? வாய்ப்பு இருக்குமா? அதெல்லாம் கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்கும். இப்ப அதை வந்து நாங்க எப்படி முடிவு பண்றது? 37 வருஷமா காங்கிரஸ்ல இருந்ததா சொன்னாங்க விஜயதரணி. 37 வருஷமா காங்கிரஸ் இயக்கத்தில் ஆதரிச்சு அவங்களை பேசிட்டு பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு இன்னைக்கு அப்படியே எதிர்நிலையில் நின்று பேசக்கூடிய விஷயம் அது கூட மேடையில் பகிர்ந்துக்கிறதுங்கிறது ஒரு மாதிரியா இருக்காதான்ற ஒரு பொதுவான ஒரு கருத்து. இந்த கேள்வி யாருகிட்ட கேட்கணும்? இல்ல உங்ககிட்டே கேட்கலாம். இப்ப உங்களை எது கடுமையா எதிர்த்து பேசியிருப்பாங்க. ஆனா இப்ப உங்க கூடவே ஒரு நாங்க தான் சொல்றோமே, எங்களை என்ன கடுமையா விமர்சிருந்தாலும் எங்க கட்சியில நூற்றுக்கணக்கான தலைவர்கள் எங்களோட கட்சியை பத்தி கட்சி தலைவர்களை பத்தி ஏன் இப்ப எங்களையவே வந்து கோயம்புத்தூர்ல வந்து எடுத்து பேசுறாங்க. நாளை கட்சியில் நாங்க வந்து சேரோம்னா ஓகே வந்து சேருங்க, சேர்ந்து நாட்டுக்காக வேலை செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். கோவை பாராளுமன்ற டென்டேட்டிவ் லிஸ்ட்ல உங்க பேரே இருக்கு. ப்ராபபிலிட்டில கமல் கண்டெஸ்ட் ஹியர் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க போட்டிடுறதா சொல்றாங்க. அந்த ப்ராபபிலிட்டி ரியாலிட்டிக்கு வரட்டும், அப்புறம் கட்சி முடிவெடுக்கும். நீங்க வாய்ப்பு கேட்க வாய்ப்பு இருக்கு. கட்சி வந்து என்ன முடிவெடுக்குதோ அதுதான் எங்களோட முடிவு. கோவையில போட்டிடுறதுக்கு வானதி சீனிவாசன் விருப்பம் தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. என்னோட விருப்பத்தையோ இல்ல என்னோட விருப்பமின்மையோ கட்சியில சொல்றதுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல நான் சொல்லிக்குவேன். இல்ல ஏற்கனவே சொல்லிருக்காங்க. நான் இந்த உண்மை போய்க்கெல்லாம் நான் போகலைங்க. நான் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிக்கிறேன். தேர்தலை பிரதமரின் வருகை தொண்டர்களுக்கும் கட்சிக்கும் எந்த அளவுக்கு பலம்? பயங்கர உற்சாகத்தோட இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா மாதப்பூரை நோக்கி தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள் இருந்து இப்பவே கிளம்பி வந்துட்டாங்க தொண்டர்கள். இப்ப கூட காலையில பாத்தீங்கன்னா நாமக்கல்ல அங்க இருந்தாலுமே இப்பவே எல்லாம் நாங்க வந்துட்டோங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் இருக்கிறது. ஒரு பிரதமருடைய வருகை என்பது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறை அவர் வந்துட்டு போகும்போதும் எங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறது. பாஜக கூட்டணியில வந்துட்டு தமாக இணையர் தான் இன்னைக்கு காலையில வந்து சொல்லியிருக்காங்க, இணைஞ்சிட்டா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம தேமுதிகவும் பாமகவும் எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுடைய கூட்டணி எங்க இடத்துக்கு வர போறாங்க என்னங்கறத பத்தி எல்லாம் வரக்கூடிய காலத்துல நம்ம அறிவிப்பு எதிர்பார்க்கலாம். நாளை தினம் மோடிக்கு பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடக்கிறதா மீனவர்களுக்கு எதிராக நடத்துகிறாங்க. பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினவங்க கருப்பு பலூன் விட்டவங்க எல்லாம் இன்னைக்கு வரவேற்பு கொடுத்து நின்றுட்டு இருக்காங்க. பொங்கலூர்ல விவசாயிகள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஏற்கனவே டெல்லியில் ஒரு பெரும் போராட்டம் போயிட்டு இருக்கு. இங்கேயும் விவசாயிகள் தொடர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதே பொங்கலூர்ல விவசாயிகளும் விவசாய பெண்மணிகளும் மோடி அவர்கள் எங்கள் ஊருக்கு வருகிறார்னு வரவேற்பு கொடுக்கறத நீங்க தான் எல்லாம் போட்டோ போட்டுருக்கீங்க. தமாக வந்து பிஜேபியோட தேர்தலை போட்டிட்டு சொன்ன உடனே அதோட இளைஞரணி தலைவர் வந்து அதிமுக இணையருக்கு போயிருக்காரு. யாரு அவர் போய் இபிஎஸ் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. கட்சியிலேயே போகிறாரா அப்படிங்கிறது அதிகாரம் சொல்லிட்டு, ஆனா அவர் போய் இப்போ சட்ட நேரத்துக்கு முன்னாடி போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஒரே கட்சிக்குள்ள அவங்களுக்கு இரட்டை நிலைப்பாடு சொல்லலாமா? அவங்க வந்து இவ்வளவு சீட் கொடுத்தாதான் நாங்க போய் அவங்களோட கண்டெஸ்ட் பண்ண போறோம், ஒருத்தவங்க கூட கூட்டணி வைப்போம்னு சொல்லி அவர் ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு, யுவராஜ் கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரி சமயத்துல இன்னைக்கு காலையில கூட்டணி குறித்து தமாக அவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்ப யுவராஜ் போய் பார்த்துட்டு இருக்காரு. பாக்கலாம் அவங்க கடைசியா வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் பல்லட பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு நரேந்திர மோடி வந்து இதுக்கு மதுரை போறாரு. அங்க மதுரையுடைய கட்டுமான பணிகள் எய்ம்ஸ் பத்தி எதுவும் பேச வாய்ப்பு இருக்குன்னா அல்லது அதை பத்தி எதாவது தெரிஞ்சுக்க? மதுரை எய்ம்ஸுக்கு பாராளுமன்றத்துல எங்களோட மத்திய அமைச்சர்கள் எத்தனை முறை பதில் சொல்லி இருக்காங்க. எல்லாத்தையும் விளக்கமாக பாராளுமன்றத்துல பல முறை பதில் சொல்லியாச்சு. திரும்ப 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 எய்ம்ஸ்னா சரி நான் கேக்குறேன், ஒத்த செங்கலை வச்சுட்டு 3 வருஷமா சுத்திட்டு இருக்கீங்கல்ல, ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, ஏங்க நடத்தல? நன்றிங்க.